இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் என அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வேலை பார்த்து வரும் பரபரப்பான சூழலில் இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் அறிவித்தார். அதன்படி தமிழகத்துக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. மார்ச் 30ஆம் தேதி முதல் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். மனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள். மனுவை வாபஸ் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள். அன்று இறுதி பட்டியல் வெளியாகும். ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கும் நிலையில் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்று ரிசல்ட்டும் அறிவிக்கப்படும். தமிழகத்தை அடுத்த 5 ஆண்டுக்கு ஆட்சி செய்யப் போவது யார் என்பது அன்றைய தினம் தெரிந்துவிடும். புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் ஒரே நாளில் தேர்தல் நடக்கிறது. இங்கு மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்குகிறது. மனு தாக்கல் செய்ய 23ஆம் தேதி கடைசி நாள். மார்ச் 26ஆம் தேதி இறுதிப் பட்டியல் வெளியாகிறது. இந்த 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை. அன்று ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 2 கட்டமாக தேர்தல் நடக்கிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதியும் 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடக்கிறது. ஒரே கட்டமாக 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடக்கிறது. அன்று இரவுக்குள் ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலங்களில் உடனடியாக நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன.